மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் என் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை வேளையில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கடந்த 2 வாரங்களாக யாபேசின் ஜெபம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் நிறைவேற்றினார், அவன் அருளி செய்தார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக வைத்து முதல் நாளில் யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுவதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தின் முதல் பகுதி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனை நோக்கி அவன் ஜெபித்த ஜெபம் ஆசீர்வாதம். அப்போ ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனால் மட்டுமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதை யாபேஸ் அறிந்திருந்து ஜெபித்தான் என்று சொல்லிக்கொண்டோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதையும் நம்ம தியானித்தோம். 2வது நாளில் எல்லை பெரிதாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது யாபேஸ் ஒரு குறுகிய எல்லைக்குள் அடங்கி இருப்பதற்கு அல்லது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளால் அவன் அடங்கி இருப்பதற்கு அவன் பிரியப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரியதாக்கினார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். ஈசாக்கனுடைய வாழ்க்கை எப்படி எல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டது என்றும் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்களில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை எப்படி வழிநடத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், யாபேசினுடைய ஜெபத்தினுடைய அடுத்த பகுதி உம்முடைய கரம், அதாவது கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இது யாபேசினுடைய ஜெபத்தினுடைய அடுத்த பகுதி. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருந்தால்தான், தேவனுடைய கரம் என்னோட இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், என் வாழ்க்கையில் அமைதி இருக்கும், என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், என் வாழ்க்கையில் வியாதி இருக்காது, என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது, என் வாழ்க்கையில் குழப்பம் இருக்காது என்பதை யாபேஸ் அறிந்து என்ன செய்தான் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஜெபித்ததை நம்ம பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் உம்முடைய கரம், அதாவது நம்ம எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய வேளையில நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது, காலைதோறும் புதியது. அப்போ நம்ம என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும், அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கட்டும், அவருடைய பலன் நம்ம கூட இருக்கணும், அவருடைய தயவு நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நாம் செய்ய முடியும். நான் நிற்கணும்னாலும் சரிதான், உட்காரணும்னாலும் சரிதான், பேசணும்னாலும் சரிதான், ட்ரெஸ் பண்ணணும்னாலும் சரிதான், நடக்கணும், எல்லாவற்றுக்கும் அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய வலதுகரம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக வேளையில் நெருக்கப்பட்டான். ஆரம்ப நாட்களில் தன் மாமனாக இருக்கக்கூடிய சவுலின் மூலமாக துரத்தப்பட்டான். அதன் பிறகு தன் மகனாகிய அப்சலோம் மூலமாக துரத்தப்பட்டான். அதன் பிறகு தன்னோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலமாக கல்லறிய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்ட போதும் கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால் அவன் கூட இருந்தார். ஏனென்று சொன்னால் அவன் தன்னை கர்த்தருக்குள்ளால் திடப்படுத்தினான். அடிமையான ஒரு பாவம் செய்தான். பத்சேபாளுடைய வாழ்க்கையில் ஒரு தவறாக நடந்து ஒரு அடிமைத்தன பாவத்துக்குள்ளால் இருந்தான். அந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தக்கூடிய வேளையெல்லாம் கர்த்தருடைய கரத்துக்கு விழுந்துட்டான். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த பொழுது வந்த வாதையிலும் ஆண்டுடைய கரத்திலே அவன் என்ன செய்தான்னு சொன்ன, கர்த்தர் பாதத்தில் விழுவேனாக என்று சொல்லி. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளால இருந்தாலும் அவன் என்ன செய்தான் சொன்னால் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான் என்று சொன்னால் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தருடைய கரம் என்ன செய்தது என்று சொன்னால் அவனை தாங்கினது. கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினது. கர்த்தருடைய கரம் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய கரம் அவனுக்கு விடுதலையை கொண்டு வந்தது என்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் யாபேசோடு எப்படி கர்த்தருடைய கரம் இருந்ததோ அதுபோல அவருடைய கரம் நம்மை தாங்க வேண்டும், அவருடைய கரம் நம்மை வழி நடத்த வேண்டும், அவருடைய கரம் நமக்குள்ளால் இருந்து
கிரியை செய்ய வேண்டும். அவருடைய கரம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கரத்துக்குள்ளால அடங்கி இருந்து அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நம்ம இருக்கக்கூடிய வேளையில தான் நமக்கு எதிராக வரக்கூடியது அல்லது நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு முறியடித்து ஜெயத்தை கொடுப்பாரே தவிர உலக பிரகாரமான காரியத்தில் அடிமைப்படும் பொழுது ஒருபோதும் அது நம்முடைய வாழ்க்கையில வராது என்பதை நாம் அறிந்திருப்பது ஒவ்வொருவரும் அவசியமாக இருக்கிறது. கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இவன் என்னன்னு சொன்னா மனேசா என்கிறவனுடைய குடும்பத்தில் பிறந்தவன், மிகவும் ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனை பலப்படுத்தி தேவனுக்கு நீ தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் நிரூபித்தார். வசனம் சொல்லுகிறது பலவானை வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. இன்றைக்கு அநேக நேரத்தில் பலன் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதை காட்டிலும் பலன் இல்லாதவர்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய காரியங்களுக்காக தெரிந்து கொள்கிறார் என்பதற்கு இந்த கிதியோன் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய குடும்ப சூழ்நிலை அல்லது நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய காரியங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள பாதையில் இருக்கக்கூடிய வேளையில அவருடைய கரம் என்ன செய்யும் என்று சொன்னால் நம்மை தாங்கும். அவருடைய கரம் நமக்கு உதவி செய்யும். அவருடைய கரம் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அவருடைய கரம் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றுவது மட்டுமல்லாமல் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கா. ஆகையால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கரம் நம்மை தாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கரம் நமக்குள்ளால் இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு பிரியமுள்ள வழியில நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படி செய்யக்கூடிய வேளையில தான் கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் என்று சொன்னால் நமக்குள்ளால் இருந்து கிரியை செய்யுமே தவிர உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளால நம்ம அடிமைப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர் மேன்மையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய வேளையில இங்க என்ன சம்பவம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் புத்திரரை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர்கள் எகிப்தின் அடிமைத்தன தேசத்துல 450 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வேளையில தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மோசே என்கிற ஒரு தாசனை தெரிந்து கொண்டு அந்த மோசையின் மூலமாக இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் இன்று வழி நடத்தப்பட்டு பாலும் தேன் ஓடுகிற கானானை இவர்கள் சுதந்திரித்து அந்த கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அநேக முறை இவர்கள் கீழ்ப்படியாமல் தவறான பாதையில போறாங்க. அநேக முறை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த நியாயாதிபதிகள் ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் எழுப்பி யோசுவாவினுடைய காலத்துக்கு பிறகு எழுப்பப்பட்ட நியாயாதிபதிகள் ஆசாரியர்கள் நியாயாதிபதிகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இவங்களை வழி நடத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த கிதியோன் இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு முறையும் வழி நடத்துவாங்க, திரும்பவும் தப்பு செய்வாங்க. கொஞ்ச நாள் சரியா இருப்பாங்க, திரும்ப தப்பு செய்வாங்க. கொஞ்ச நாள் சரியா இருப்பாங்க, திரும்ப தப்பு செய்வாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பக்கூடிய வேளையில நன்மை உண்டாகும், திரும்ப தப்பு செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேளையில சுமார் 7 ஆண்டுகள் மீதியனுடைய கையில இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதன் நிமித்தமாக மலைகளுக்குள்ளால கெபிகளிலும் குகைகளுக்குள்ளாலும் அரணான ஸ்தலங்களுக்குள்ளாலும் இவர்கள் அடைக்கலம் புகுந்து இருந்தார்கள். அடைக்கலம் புகுந்து இருக்கக்கூடிய வேளையில இவங்களுடைய நிலத்துல விளையக்கூடிய விளைச்சல், ஆகாரங்கள், ஆடு மாடுகள், கழுதைகள் எல்லாவற்றையும் மீதியனர்கள் அமலேக்கியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வெட்டுக்கிளிகள் ஒரு பயிரை அழித்து போடுவது போல எல்லாவற்றையும் அழித்து கொண்டு செல்வார்கள். அந்த வேளையில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிந்து கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய தூதனை கிதியோனுக்கு முன்பதாக அனுப்பி பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொள். அப்போ இந்த கிதியோன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த தூதனிடத்துல சொல்றான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறது என்ன? எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியனர் கையிலே ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லிக்கொண்டு கிதியோன் என்ன செய்யறான்னு சொன்னா தேவதூதனிடத்துல புலம்புகிறதையும் நம்ம காண முடிகிறது. அப்போ இவர்கள் அநேக நேரத்தில் இவர்கள் செய்த தவறின் நிமித்தமாக இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய
இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அவங்க மனம் திரும்பக்கூடிய வேளையில அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய தூதனை அனுப்பி கிதியோனிடத்தில் அனுப்பக்கூடிய வேளையில இந்த கிதியோன் சொல்றான், எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த கர்த்தர் எங்க கூட எகிப்தில் அந்த செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவங்க மூதாதையர்கள் விவரித்து சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மீதியனுடைய கையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வேளையில அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்க குறிப்பா 14, 15, 16 இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிதியோனிடத்துல சொல்றாரு, கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியனுடைய கையில நீங்க ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லிக்கொண்டு அந்த 14ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ இந்த கிதியோன் என்ன செய்யறான் என்று சொன்னால், தேவதூதனிடத்துல புலம்பக்கூடிய வேளையில கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு போ, நீ உன்னுடைய குடும்பத்துல எளியவன், நீ மனுஷனுடைய குடும்பத்துல சின்னவன் சொல்லிட்டு நினைக்காத, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீதியனுடைய கையில் என்று ரட்சிப்பாய் என்று சொல்லக்கூடிய வேளையில அதற்கு ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்களை எதனால் ரட்சிப்பேன், இதோ மனுஷாயன குடும்பத்தில் சிறியவன். அதற்கு கர்த்தர் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியனரை முறியடிப்பாய் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. அதே போல என்னன்னு சொன்னா, நம்ம அதனுடைய பின்பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய வேளையில என்ன செய்ய நடக்கிறது என்று சொன்னால், இந்த கிதியோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருக்கு என்று சொல்லிக்கொண்டு காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த அடிமைத்தனத்தில் இந்த மீதியனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் கட்டி பலியிட்டான். அந்த பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் தருகிற கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கிதியோனை போல தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சில வேளையில நம்முடைய குடும்பத்துல அல்லது நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியில நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அற்பமானவர்களாய் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அல்லது தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்குள்ளால நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களை அவர் பலப்படுத்துவார், உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார், உங்களை அவருக்கு பிரியமுள்ள பாதையில் அவர் உருவாக்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன், அவருடைய கரை நம்ம கூட இருக்குது. அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது அவருடைய கிருபை நமக்குள்ளால இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை காணும்படியாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏனென்று சொன்னால், இது பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இருக்கக்கூடிய வேதாகம பகுதிகளை நம்ம வாசிக்கக்கூடிய அநேக சம்பவங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில எத்தனையோ எதிரிகள் கடந்து வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே எதிரிகள் வந்தார்கள், அவர்கள் முன்னிலையில் ஆபிரகாமை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார், யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இந்த முற்பிதாக்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்த கர்த்தர் தானியேலுடைய வாழ்க்கையில இருந்தது. அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற 3 வாலிபர்கள் வாழ்க்கையில இருந்தது. ஸோ எத்தனையோ ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் இருந்தது, பர்னபாவுடைய ஊழியத்தில் இருந்தது, பேதுரு அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் இருந்தது, இயேசுவோடு இருந்த ஒவ்வொரு சீஷருடைய ஊழிய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்குள்ளால இருந்தது. கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுக்குள்ளால இருக்கக்கூடிய வேளையில உலக பிரகாரமாய் வரக்கூடிய எந்த விதமான காரியங்களும் என்ன செய்யாதுன்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில அடிமைப்படுத்தப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நெகேமியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கக்கூடிய வேளையில, இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்காக அவன் பாபிலோனிலிருந்து வந்து அலங்கத்தை சரியாய் முடித்தான். அவன் சொல்லக்கூடிய வேளையில் சொல்லுவான், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, நெகேமியா உற்சாகமாய் சொன்னான், என் தேவனுடைய கரம் என் மேல் வல்லமையாக இருந்தது. அதனால் அவன் என்ன செய்தான், எருசலேம் மதிலை முழுவதுமாக தைரியத்தோடு கட்டினான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அல்லது நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம முன்னேற்றி சொல்கிறோமோ அதில் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதில் ஒருபோது நமக்கு தோல்வி வருவது கிடையாது. ஏனென்று சொன்னால், நம்மை அழைத்தவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நமக்கு நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய நாமத்தையும் நம்மை கொண்டு அவர் மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம். ஆகியால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நடக்கும் பொழுது அவருடைய கரம் இன்னும் கூட இருக்கும், எப்படி நம்ம இருந்தால் அவர் நம்ம கூட இருந்து அவருடைய கரத்தை நமக்குள்ளால வைத்து, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது வலதுகரம் என்னை பலப்படுத்துகிறது, உமது கரம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்போ சொல்ல முடியும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கக்கூடியவர்கள். பாருங்க, தாவீது என்கிற ஒரு மனிதன்
கோலியாத் என்கிற ஒரு மனிதனை முறியடிக்கிறதுக்கு போகக்கூடிய வேளையில் 5 கூழாங்கல்ல மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறான். இவன் ரொம்ப சின்ன பையன். ஆனால் அந்த கோலியாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். 40 நாட்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறான். சவுல் ராஜா பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். சவுலுடைய படையில் இருக்கக்கூடிய படை தளபதிகள், இராணுவ வீரர்கள் எல்லாரும் பயந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவனை எதிர்த்து போனான், அவன் நம்மளை கொன்று போனான்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீதுக்குள்ளால ஒரு தைரியம் வந்தது. எப்படிப்பட்ட தைரியம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் அவனுக்குள்ளால இறங்கினது, கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளால இறங்கினது, கர்த்தருடைய பரிபூரணமான பலன் அவனுக்குள்ளால இறங்கினது நிமித்தமாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் 5 கல்லு கொண்டு போனான். ஒரே கல்லுன்னு என்ன செய்தான்னு சொன்னான், பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை அவன் முறியடித்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் வரைந்து கொள்ள முடிகிறது. அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, கோலியாத் முறியடிக்கப்பட்டது நிமித்தமாக வந்த ஒரு விடுதலையை நம்ம என்ன செய்ய முடியும்னா கண்டுகொள்ள முடியும். இதே போல பரிசுத்த வேதத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார், மீதி 12 கூடைகளை எடுத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இயேசுனுடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள். ஒரு வாத்தியக்காரன் இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய வேளையில எலிசா மீது என்ன செய்ததுன்னு சொன்னால் தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கினது என்பதை நம்ம வேதத்தில். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரயாசங்களாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு திருமண காரியத்துக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளை அதில் அநேக வேளையில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம முயற்சி எடுக்கிறோம், அதை என்ன செய்யறோம்னா முடிவு பெற முடியாமல் இருக்கிறது, அதாவது முடிக்க முடியலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வீடை பேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சேன், இவ்வளோ வருஷமாக தடையாக இருக்குது, அப்படியே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நம்ம அறியாமல் நம்ம மாம்சீகமாக நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பிரயாசம் எடுத்தாலும் அது கர்த்தருடைய விருப்பத்துக்கும் கர்த்தருடைய சுத்தத்துக்கும் பிரியமுள்ளதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்னா தம்முடைய கரத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஜெயம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு என் கூட இருக்கக்கூடிய வேளையில் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய வேளையில் அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யாமல் கடைசியில் செய்ய ஆரம்பிக்கிறோம். எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்தது, இன்னொரு இடத்துல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த ஹோட்டலில் ஆரம்பிக்கக்கூடிய இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓய்வு நாள் என்று, பரிசுத்த ஓய்வு நாள். அந்த நாளில் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு சாயங்காலம் அந்த ஹோட்டல் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் டேயில் அவருடைய பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு பர்த்டே. அப்போ அந்த பையனுடைய பிறந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஹோட்டலில் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்தாங்களோ எல்லாமே மாம்சீகமாக செய்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஆரம்ப ஜெபம் கிடையாது, ஒரு பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணலை, ஒன்றுமே கிடையாது. ஸோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் செய்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சு எல்லாரும் போன அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த ஹோட்டலுக்காக என்ன செய்தாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல செய்ய வேண்டிய காரியம் கடைசியில் போச்சு. முதல்ல பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து கர்த்தருடைய நாள்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. முதல்ல அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் அவங்க அதை திறந்ததே தப்பு. முதல்ல அந்த ஹோட்டல் திறந்ததே தப்பு. சரி, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான நாள், அதில் நம்ம கர்த்தருடைய காரியத்துக்காக செய்கிறோம், நம்ம ஒரு ஜெபத்தோடு அதை செய்திருக்கலாம். ஜெபத்தை செய்யலை, எல்லாம் செய்தாங்க. ஜெபம் கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதத்துக்குள்ளாலே அவங்களால என்ன செய்ய முடியலைன்னா அந்த இடத்துல வாடகை கொடுக்க முடியலை. அந்த இடத்துக்கு சூழ்நிலை விரோதமாகி போய்கொண்டே இருந்தது. ஒரு முறை அவங்க சொன்னாங்க, இந்த சகோதரியுடைய தாலி செயினை கூட பணையம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அவங்க என்னை சந்தித்து ஒரு சில காரியங்கள் என்னிடத்துல சொல்லக்கூடிய வேளையில், என்னுடைய ஆவியிலும் ஒரு சில காரியங்கள் உணர்த்தப்படக்கூடிய வேளையில் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி அதை ஹோட்டல் ஆரம்பிச்சிங்க, என்னென்ன காரியத்தை செய்யக்கூடிய வேளையில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம். நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணது உண்மை, எப்போ ஜெபம் பண்ணீங்க? எல்லாம் முடித்து கடைசியில் வந்தவங்களுக்கு எல்லாம் வந்தவங்களை வெல்கம் பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்துட்டு கடைசி வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை தேடணும்.
ஓய்வு நாளில் முதல்ல பிரதிஷ்டைங்கிறதே முதல்ல ஓய்வு நாளில் தப்பு. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், அதில் ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், குடும்பத்தில் இருந்து ஜனங்கள், குடும்பத்தில் இருந்து மற்றவங்க, இதெல்லாம் நம்ம செய்கிறத விட்டு உலக பிரகாரமான காரியத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டார்கள். கடைசியில் என்னன்னு சொன்னால், இந்த காரியத்தை எல்லாம் அவங்களுக்கு விளக்கி சொல்லி அதன் பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்தார்கள் சொன்னால், சரிந்து போன தாவீதின் கூடாரத்தை செப்பனிட்டது போல அவர்கள் வாழ்க்கை செப்பனிடப்பட்டது. அதன் பிறகு என்ன செய்தார்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அவர்கள் தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறது நிமித்தமாக எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆகையால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய கரம் நம்ம கூட இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் வர முடியாது. உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க ஊழியமா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், நீங்க எதுவா இருந்தாலும், எப்படி யாபேசனுக்கு தேவனுடைய கரம் இருந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அந்த கரம் இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை கனப்படுத்துவது மட்டுமில்லாமல் சூழ்நிலைகளில் நமக்கு ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே, யாபேசனுடைய ஜெபத்தினுடைய அடுத்த பகுதி உம்முடைய கரம். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்பா, உம்முடைய கரம் என்னை தாங்கும் பொழுது, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தும் பொழுது, உம்முடைய கரம் எங்களுக்குள்ளால கிரியை செய்யும் பொழுது எந்த பலவானுடைய அதிகாரங்களோ எந்த பலவானுடைய ஆதிக்கங்களோ கிரியை செய்ய முடியாது. ரீகானா சந்தாராபா, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. அப்பா, அவங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஆண்டவரே அவங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், திருமண காரியங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்கள் மேல இருக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய ஆவிகளையும் தேவன் அழித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவானுடைய அதிகாரங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும், தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும், தேவ வல்லமை உண்டாகட்டும். தயாபருடைய மகிமை கூட இருந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தினால நீங்க வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பலவானுடைய ஆவிகள் கட்டப்படுவதாக. தேவ பிரசன்னம் நிரம்பட்டும். கிருபைக்குள்ளால காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் தகப்பனே, இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் கூட என்று கர்த்தர் வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். என்னுடைய அடுத்த பகுதியை நீங்கள் அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் நான் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். அவைகளை வாங்கி நீங்கள் படித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் அதை படித்து ஆசீர்வதிக்கப்பட, அதன் நிமித்தம் தேவ நாமம் கட்டப்பட உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்ற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம், ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்த வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம்.
இந்த 5 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை, சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும், தற்போது ஊழியர்கள் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும், நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் டி. ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் எஸ். ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின் மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, VGP ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.